என்ன சொல்றாங்க, எங்க கொள்கை இருக்குன்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியல். அப்ப ஏன் இங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரங்களே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? ஒரு திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியில இருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும் நானே அனுப்பி வைக்கிறேன். அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இந்த திருமா அவர்கள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கிறோமோ, ஆனால் நாங்கள் பாஜக எதிர்ப்புல ஒற்றுமையா இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லிட்டு வரார். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும், அதற்கு 2 கட்சிகளும் தயாராகணும் அப்படிங்கிறாங்க. பர்சனலா இங்கே அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அவர் கம்மி பண்ணி 2 பேரும் சேர்ந்து நிற்கணும்னு அந்த வார்த்தை சொல்லலை. அவர் சொல்ற டைரக்ஷன்ங்கிறது கேரளால மாடல்ல மாதிரி மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் அங்க சண்டை ஓட்டுக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து அந்த முதிர்ச்சி இருக்கைகளுக்கு ஒரே டேபிள்ல உட்கார்ந்து பாஜகவுடைய கொள்கை அளவில் எதிர்க்கிறதுல தெளிவா இருக்கும். அந்த நிலையை பற்றி அண்ணன் திருமா பேசுறாரு. அதுல பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அதை கட் பேஸ்ட் மட்டும் பண்ணி போட்டுறாது. நான் இப்ப சொல்றதையும் நீங்க கட் பேஸ்ட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா, எடிட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற அர்த்தமே வேற மாதிரி ஆயிருக்கு. அதனால அது மாதிரி தான் அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கருத்து என்பது தொலைநோக்கான கருத்து. தமிழகம் ஒரு பாஜக இல்லாத RSS அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழகத்தில் தொடரணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் சொல்ற பிளான்.